விவசாயத்தோட ரொம்ப கஷ்டமான துறை வந்து விளையாட்டு துறை. ஓ மை காட். என்னடா சிரிச்சிட்டே வர்ற? நம்ம ஊரை நினைச்சேனே சிரிச்சேனே. நம்ம ஊர் ரொம்ப கெட்டு போச்சுனே. அப்படி நல்லதா பேசி பாருடா அடத்தலையா. கையில ஸ்பானர் பிடிச்சவன்லாம் மெக்கானிக்னு சொல்றானே. விவசாயம் பண்றதை விட ஸ்போர்ட்ஸ் ரொம்ப கஷ்டமா சொன்னது விளையாட்டுத்துறை அமைச்சர். இந்த மாதிரி பேசி பேசியே விவசாயி ஒருத்தரையும் அந்த தொழிலேருந்து வெளியேற்றிருங்க. நாளை பின்ன சோத்துக்கு வெளிநாட்டில் கையேந்தி நிற்கலாம், எல்லாத்தையும் இறக்குமதி பண்ணிக்கலாம். எப்படி நீங்கள் வாங்குற மெடலையும் பதக்கத்தையும் வச்சுட்டு அதில் சோறு போட்டு சாப்பிடுவீங்களா, இல்லை அதே சோறாக்கி சாப்பிடுவீங்களா? விளையாட்டு தனி மனிதனோட உடலை மட்டும்தான் பலப்படுத்தும். ஆனால் விவசாயங்கிறது அப்படி கிடையாது. அவன் ஊருக்கு நாட்டுக்கே சோறு போட்டுட்டு இருக்கிறவன். ஏதோ ஒரு போர் சூழல் வருது, அப்போ என்ன பண்ணுவீங்க? இறக்குமதி பண்ணும்போது நாடு நாடாக போய் பிச்சை எடுப்பீங்களா? உங்களுக்கு விளையாட்டுங்கிறது வந்து ஒரு ஹாபி. ஆனால் விவசாயங்கிறது அப்படி கிடையாது. சோத்துக்கும் சோறு போடுற விவசாயிக்கும் மரியாதை கொடுக்காத நாடு கூடிய சீக்கிரம் சோமாலியாவாக மாறும்.